ஒரு குட்டி क्वेश्चन அண்ட் ஆன்சர். திருவிளையாடல் புராணத்தில் மொத்தம் எவ்வளவு கதைங்க யாருக்கா தெரியுமா? Excellent. 64 கதை இருக்கு. And this is just a very small initiative and I hope you will really enjoy the show. So இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்ல அடுத்த காண போவது காவேரி தேவியின் பிறப்பு கதை. முற்காலத்தில் காவேரி மன்னன் என்ற அரசர் பொன்னி என்ற நல்மகள் இருந்தாள். அவள் பூமிக்காக தன்னை அர்ப்பணிக்க விரும்பினாள். அந்த அருளை உணர்ந்த அகத்திய முனிவர் அவளை போல புனித கலசத்தில் வைத்து பூமிக்கு அனுப்பினார். அப்போது கணேச பெருமான் அந்த கலசத்தை தட்ட அதில் இருந்து நீர் பூமிக்கு பாய்ந்து காவேரி நதியாக மாறியது. இன்று வரை அவள் நம் தென்னகத்தின் உயிர் நதி, அன்பும் அருளும் கலந்த தெய்வீக வடிவம். Next up, we are going to witness the birth of River Kaveri. Kaveri, the noble daughter of King Kavera, who longed to bless the earth. Sage Agastya sealed her grace in a sacred vessel and sent her forth. When Lord Ganesha tipped the pot, her spirit was set free, becoming the divine river of Kaveri. So, are you ready to watch how Kaveri River was formed? Yes? Let's go for it. Music, please. பொன்னி, பூமண்டலத்தில் தவழ்ந்து ஓட வேண்டிய நீ என் கமண்டலத்திற்குள்ளேயே அடங்கிவிட்டாய். உன் அகந்தை நீங்கி அறிவு தெளியும் வரை
இதற்குள்ளேயே இரு. வணக்கம் நாரதரே. அடேடே, பவானி, வைகை, பெண்ணை, பொருளையா? என்னம்மா இது? எப்போதும் ஐவராக காட்சி அளிப்பீர்கள். இன்று 4 நதிகள் மட்டும் வந்திருக்கிறீர்கள். பொன்னி எங்கே? அருளை நிறைந்த அகத்திய முனிவரிடம் பொன்னி என்று அதிகமாக பேசிவிட்டாள். அதன் காரணமாக இருவருக்கும் வாக்குவாதம் நடந்து முடிவில் பொன்னியை தன் கமண்டலத்துக்குள் அழைத்து விட்டார் அகத்தியர். அப்பா, இன்று ஒரு பிரச்சனையை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். கிடைத்து விட்டது. அது சரி, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அகத்தியர் கமண்டலத்தில் அடைபட்டு கிடக்கும் பொன்னியை விடுவித்து மீண்டும் இந்த மண்ணுலகில் ஓடவிட வேண்டும். ஓட வேண்டிய நதியை அடைத்து வைத்தது பெரிய பிரச்சனை. இதை தீர்த்து வைப்பதற்கு பெரியவர்களின் உதவியை தான் நாட வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரையும் தாங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் சுவாமி. அதுதான் சரி. அவரிடம் சென்று முறையிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும். யாரிடம் சுவாமி? முழு முதற் பொருளே, முத்தமிழ் சுடரே, மோனமே வேதநாயகனே. முழு முதற் பொருளே, முத்தமிழ் சுடரே, மோனமே வேதநாயகனே. தொழுதிடும் அடியா துயரெல்லாம் தீர்க்கும் தூயனே. தொழுதிடும் அடியா துயரெல்லாம் தீர்க்கும் தூயனே. ஜோதிபானவனே, ஜோதிபானவனே. மழுவினை கரத்திலேந்திய பெருமான் மைந்தனே, வாரணமுகனே. பழுதரப் பணிந்தே கடை கண்ணால் என்னை பார்த்தருள் செய்விநாயகனே, பார்த்தருள் செய்விநாயகனே. பிரணவப் பொருளே, விநாயகப் பெருமானே, உங்கள் திருவடிகளுக்கு என் அன்பு வணக்கம். நல்லிசை செல்வரான நாரதருக்கு நல்வாழ்த்துக்கள். எம்மை அழைத்த காரணம்? புண்ணிய நதியாக விளங்கிய பொன்னி அகத்தியரிடம் சற்று வாய் கொடுக்காக பேசியிருக்கிறார். அதன் காரணமாக பூமண்டலத்தில் ஆறாக ஓடிக்கொண்டிருந்த அவளை அகத்தியர் தன் கமண்டலத்திற்குள் அடைத்து வைத்திருக்கிறார். அடக்கத்துடன் நடக்க வேண்டிய பெண்கள் அத்து மீறி பேசினால் பெரியவர்கள் கண்டித்து தண்டனை கொடுக்கத்தானே செய்வார்கள். உண்மைதான். ஆனால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பார்கள். அப்படி இருக்க இந்த தமிழகத்தில் ஓட வேண்டிய நதியை தன் சொந்த காரணத்திற்காக அடைத்து வைத்து விட்டால் இந்த மண்ணில் வாழ வேண்டிய உயிர்கள் எல்லாம் என்ன ஆவது? அப்பப்பா, இது பெரும் பிரச்சனை, மாபெரும் பிரச்சனை. இதற்கு தாங்கள் தான் நீதி வழங்க வேண்டும். சரி, இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எதற்கும் முன்னின்று நல்வழி காட்டும் தாங்களே இதற்கும் பொறுப்பேற்று ஒரு வழி காட்ட வேண்டும். எப்படி? அகத்திய கமண்டலத்தில் அடைத்து வைத்திருக்கும் அந்த பொன்னி நதியை நிரந்தரமாக தேக்கி நிறுத்தி விடாமல் மீண்டும் இந்த மண்ணிலை ஓட விட்டு பொன்மலையும் பூமியாக்க வேண்டும். அதாவது அகத்தியரின் கமண்டலத்தில் உள்ள நீரை கவிழ்த்து விட வேண்டும். அவ்வளவுதான். அதை செய்தால் போதும். இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். நாராயண். என்ன இது? இந்த காக்கை வந்தா என் கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதியை கவிழ்த்து விட்டது. என்ன மாயம் இது? அகத்தியரே, காக்கை வடிவில் வந்து
செய்தார். சிறுவன் வடிவில் வந்து சித்து விளையாட்டுகளை செய்து காட்டுபவனே, யார் நீ? உம்மோடு சற்று நேரம் விளையாட வந்த ஒரு பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளையார்? பிள்ளை யார் புரியவில்லையா? அகத்தியரே, சித்தி பக்தி முக்தி அனைத்துக்கும் வித்தாக விளங்குபவன் நான். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, என் கமண்டலத்தில் அடைபட்டு கிடந்த பொன்னி நதியை என்னுடைய உத்தரவின்றி எதற்காக பூமியிலே ஓடவிட்டார்? நீண்டு ஓட வேண்டிய நீரை நீர் எதற்காக கமண்டலத்தில் அடைத்து வைத்தீர்? அடைத்து வைத்தது என் சொந்த பிரச்சனை. ஓடவிட்டது பொது பிரச்சனை. சிறுவனே, என் கோபத்திற்கு ஆளாகப் போகிறாய் நீ. உங்கள் கோபம் சாபமெல்லாம் என்னை ஒன்றும் செய்து விடாது. நீ என்ன உமையொரு வாகனாக விளங்கும் ஈசனுக்கும் முதல்வனோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். வீண் வாதமா செய்கிறாள். விநாயக பெருமானே, பிரணவ பொருளே, இது என்ன நாடகம்? சரி, குட்ட வந்ததை ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? குட்டுப்பட்டாலும் தமிழ் எழுதும் தவசீலர் கையால் குட்டுப்பட வேண்டும். குட்டுங்கள். ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். நான் உங்களை குட்டுவதா? என்ன அகத்தியரே, என்னை குட்ட வந்து தங்கள் தலையிலேயே குட்டிக் கொண்டீர்? பிள்ளை வடிவில் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன். வந்திருப்பது பிள்ளையாரே என்று தெரிந்ததும் என் தவறை உணர்ந்து நானே குட்டிக் கொண்டேன். வேதநாயகா, இன்று முதல் நான் மட்டுமல்ல, என்போல் தவறு செய்பவர்கள் எல்லாம் தங்களை தரிசிக்க வரும்போது அவரவர்கள் தலையை குட்டிக் கொண்டுதானே தீர வேண்டும். அகத்தியரே, நீர் தவறொன்றும் செய்துவிடவில்லை. ஆணவத்தோடு பேசிய பொன்னி நதியை அடக்கி புத்தி புகட்டினீர்கள். அவளும் தன் பிழையை உணர்ந்து திருத்தி விட்டாள். அதனால்தான் நானும் அவளை தமிழ் மண்ணில் ஓடவிட்டேன். இறைவா, தங்களால் இந்த மண்ணுக்கும் ஒரு புண்ணிய நதி கிடைத்தது. இல்லை இல்லை, தங்களால் தான் பொன்னிக்கும் ஒரு புதுப்பாதை கிடைத்துள்ளது. அதனால் உங்கள் திருவாக்காலேயே அவளுக்கு ஒரு புது பெயர் சூட்டி விடுங்கள். பெருமானே, தாங்களே காக்கை வடிவில் வந்து என் கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதியை கவிழ்த்து அதன் காரணமாக அந்த நீர் விரிந்து ஓடியதால் இன்று முதல் காவிரி என்று பெயர் பெற்று செழிப்போடு விளங்கட்டும். ஆஹா, அழகான பெயர். இனி இந்த மண்ணில் காவிரி தலையாய நதியாக விளங்கட்டும். வாழ்க நீர், வளர்க உமது தொண்டு. விநாயக பெருமானே, அனைத்தும் உன் செயல். விநாயக பெருமானின் அருளால் என் கமண்டலத்திலிருந்து புறப்பட்டு இந்த தமிழ் மண்டலத்தையே அலங்கரித்து விட்டார். இனியேனும் புத்திசாலியாக நடந்து கொள். அகத்திய முனிவரே, யாரது? நான் தான் சுவாமி. அரட, பொன்னியா? ஆம் சுவாமி, உங்கள் திருவாக்கால் புதுப்பெயர் சூட்டிய காவிரி நான் தான். என்ன காவிரி, மீண்டும் ஏதாவது வம்பிழுக்க வந்திருக்கிறாயா? இல்லை சுவாமி, அறியாத்தனமாக அடியால் பேசியதை மன்னித்து விடுங்கள். என்னால் உங்களுக்கு விநாயகப் பெருமானின் தரிசனம் கிடைத்தது. உங்களால் காவிரி என்ற புது பெயருடன் இந்த கன்னி தமிழ்நாட்டில் தவழ்ந்தோடும் பாக்கியம் அடியாளுக்கும் கிடைத்தது. இனி தென்னகத்து மக்களை எண்ணகத்திலே வைத்து மாமியார் மெச்சும் மருமகளைப் போல் புன்னகை பூத்த முகத்துடன் இந்த வையகத்தை வாட வைத்து இனி எவரிடமும் வம்புக்கும் போக மாட்டேன். என் வழியே தொடர்ந்து செல்வேன். அப்படி நடந்து செல்லும் என்னை உங்கள் திருவாக்கால் வாழ்த்துவிட்டு செல்லுங்கள் சுவாமி. நடந்தால் வாழி காவேரி, நடந்தால் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தாய் வாழி காவேரி. Did you guys enjoy the show? Put your hands up for Mother Kaveri.